சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலின் ஆட்சி கலைப்பு, தலையில் அடித்து கொண்ட துர்கா ஸ்டாலின். 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு வாரத்தில் நடக்க இருக்கிறது. தொடர்ந்து திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி பிரச்சாரத்தில் இறங்கி இருக்கிறார்கள். ஆனால் கள நிலவரத்தின்படி அதிமுக கூட்டணியே வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருப்பதாகவும், திமுக மொத்தமாக வாஷ் அவுட் ஆகும் என்கின்ற தகவல் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கொண்டிருக்கிறது. கடந்த முறை சட்டசபை தேர்தலிலே திமுக தோல்வியடைய வேண்டியது. வெறும் 3.5% வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியெல்லாம் ஒரு வெற்றியே கிடையாது. மேலும் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக முதலமைச்சராக அமரமாட்டார் என சொல்லப்பட்டது. ஆனால் துர்கா ஸ்டாலின் தான் பல்வேறு பூஜைகளையும் பல்வேறு வழிபாடுகளையும் செய்து தொடர்ந்து ஸ்டாலினை முதலமைச்சராக்கினார். அதே போலதான் இம்முறையும் எப்படியாவது ஸ்டாலினை முதலமைச்சராக்கிவிட வேண்டும் என தொடர்ந்து தன்னால் முடிந்த பூஜைகளையும் பல்வேறு விஷயங்களையும் செய்து கொண்டு வருகிறார். அவராகவே இறங்கி தற்போது திமுகவுக்கு வாக்கு சேகரிக்க தொடங்கிவிட்டார். ஆனால் பிஜேபியின் தரப்பிலிருந்து பறக்கும் படையினர் தொடர்ந்து திமுகவின் முக்கிய அமைச்சர்களை குறிவைத்து வருகிறார்கள். முதலில் சேகர்பாபு, உதயநிதி, ஏவாவேலு, துரைமுருகன் போன்ற முக்கியமான அமைச்சர்களை குறிவைத்து தொடர்ந்து பறக்கும் படையினர் ஏதாவது பணப்பட்டுவாடா நடக்கிறதா என ரெய்டு அதிரடியாக சோதனைகளை நடத்தி கொண்டுதான் வருகிறார்கள். இதில் முக்கியமான ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாக தகவல்களும் வெளிவருகிறது. இதனால்தான் திமுக தலைவர் ஆட்சி முறை களையப் போகிறது என்கின்ற விஷயம் சோசியல் மீடியாவில் வைரலாக போகிறது. காரணம், திமுகவால் பணத்தை கொடுக்க முடியாத நிலை. பறக்கும் படையினரால் அதிரடி கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இதனால் திமுக இம்முறை மக்கள் வெறுப்பு அரசியலை சம்பாதித்து விட்டது. மக்கள் வேற்று அணியிற்கு தங்களது வாக்குகளை செலுத்த தற்போது தயாராக இருக்கிறார்கள். மேலும் இம்முறை திமுக மற்றும் தோற்றுவிட்டால் இனி வரும் காலங்களில் திமுகவால் எழுந்து நிற்கவே முடியாது. காரணம், திமுகவே உடைந்துவிடும். அதிமுக எப்படி உடைந்து இல்லாமல் போனதோ அதே போலதான் திமுகவும் உடைந்து இல்லாமல் போகும். இம்முறை ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் ஸ்டாலின் அவர்கள் வழங்குவார் என்கின்ற விஷயம்தான் இப்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.